இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க உள்ள போய் வேலை கேட்க வேண்டியதுதான். அதுதான் கரெக்டா இருக்கும். அங்க போய் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எதுக்கும் முகத்தை மறைச்சிக்க வேண்டியதுதான். கேட்டா ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம். நீ கிளம்பு. ஐயா வணக்கங்க ஐயா. தம்பி, யாருப்பா நீ? ஐயா நான் இந்த ஊரு தாங்க ஐயா. இந்த ஊரா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஆமா, முகத்தை எதுக்கு மூடி இருக்க? அது எனக்கு தூசி ஒத்துக்காதுங்க ஐயா, அதுக்கு தான். அப்படியா? டேய், தூசி ஒத்துக்காதவனுக்கு என்ன வேலைடா கொடுக்கறது? நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்க ஐயா. இல்ல இல்ல, சரி வராது. நீ கிளம்பு. ஐயா ஐயா வேணாங்க ஐயா, வேணாங்க ஐயா. வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. சாப்பாடுக்கு அரிசி கூட இல்லைங்க ஐயா. நீங்க வேலை கொடுத்தாதான் வீட்லயே அடுப்பிடுங்க ஐயா. சரி, யார் பையன் நீ? ஐயா பக்கத்து ஊர்ல சிதம்பரம் இருக்காருல்ல. சிதம்பரமா? அது யாரு? அதாங்க குமார் மச்சான். குமார் மச்சானா? அவன் கூட உன்னை பார்த்ததே இல்லையே. ஐயா நீங்க பாத்துக்க மாட்டீங்க ஐயா. நான் அப்பப்போ வேலைக்காக வெளியூர் போயிட்டு வருவேங்க ஐயா. இங்க வந்தா நீங்க வேலை கொடுப்பீங்க, 3 வேளை சாப்பாடு போடுவீங்க. தங்கமான மனுஷன் சொன்னாங்க ஐயா. ஐயா உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். சரி சரி, கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. நீ உள்ள போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணு போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. பாருங்க ஐயா. டேய், எந்த ஊரு நீ? அத சொல்லு. நான் பக்கத்து ஊர் தானே. சொக்கு மாமா இருக்காருல்ல, அவர் தான் வேலைக்கு சேர்த்து விட்டாரு. சொக்கோட எல்லா சொந்த பந்தமும் எனக்கு தெரியும். அதுல நீ எந்த கூட்டம்? அது சொக்கு மாமா இருக்காருல்ல, அவரோட ஒண்ணு விட்ட அக்கா கனகம்மா இருக்காங்கல்ல. சொக்குக்கு அக்காவே கிடையாது. அட இருக்காங்கண்ணே. அக்காட கூட பிறந்த அக்கா கிடையாது, பங்காளி வகைரா. அவங்க மகன் தான் நான். சரி, சொக்கு போன் நம்பரை சொல்லு. அவரு மர்மையன் தானே நீ? அவர்கிட்ட ஒரு வார்த்தை நான் பேசுறேன். அண்ணே இந்த காலத்துல யாருன்னே போன் நம்பர்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிறா? எல்லாம் போன்ல தானே இருக்கு. சரி, போன் எடுத்து கால் பண்ணு. போன் சார்ஜ்ல இருக்குண்ணே. ஐயோ போன் இப்பன்னு பார்த்து ரிங் அடிக்குதே. உன் போன் சார்ஜ்ல கிடக்குன்னு சொன்ன, போன் ரிங் ஆகுது. அது மறந்துட்டேன். ஹலோ, நான் அப்புறம் கூப்பிடுறேங்க. ஏய், போன கட்டு. 500 ரூபா கூலிக்கு வந்த நீ ஐபோன் வச்சிருக்க? அண்ணே இது ஏன் போன் இல்ல. ஏய், பின்ன இது யாரோடது? இது என் சித்தப்பா போனு. என்கிட்ட போன் இல்லையா, நான் வெளில போறதுனால அவர் கொடுத்து அனுப்பிச்சாரு. இவ்வளவு வசதியான சித்தப்பனை வச்சுட்டு கூலி வேலைக்கு வந்திருக்கா? அண்ணே என்னதான் சித்தப்பாவா இருந்தாலும் அவர் வேற நம்ம வேற இல்லையா. இனிமேலும் இவர் போனை தேடுறது சரியா வராது. நம்ம போன் எடுத்து மறைச்சு வச்சிட வேண்டியதான். எங்க வைக்கலாம்? ஃபிளைட் மோட்ல போட்டுருவோம். எங்க வைக்கிறது? ஏதாவது முட்டு இருந்தா கரெக்டா இருக்கும். கேமரா ஆன் பண்ணி வச்சிருவோம். ஓகே. எப்படி இந்த பாண்டி பையன் ரூமுக்கு வருவான்? யார்கிட்டயாவது இதை பத்தி பேசுவான். கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். பாரா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கப்பு சிப்புன்னு இருக்கணும். எங்க அண்ணன் உன்னை பெரிய உத்தமன் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும், புரிஞ்சுதா? சரிங்க மச்சான். இத பாரா, போயிட்டு தலையில் நல்லா எலுமிச்சை மரத்தை தேய்ச்சு நல்லா ஷாம்பு போட்டு குளி. பிரஷ் அளவுக்கு டூத் பேஸ்ட் வச்சு நல்லா பல்ல விளக்கிட்டு வா. இத பாரு,
எவனுக்காவது வாட தெரிஞ்சிட போகுது. ஏண்டா நான் ஒண்ணு கேக்குறேன், இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது இந்த பொம்பளைங்க சகவாசம்? அது எப்படி மாமா உங்ககிட்ட? டேய் என்னடா சொல்ற? வீட்ல யாராவது கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியாடா? வீட்ல எல்லாம் இல்ல மச்சான், தோட்டத்து வீட்ல. அப்படியே அரைஞ்சனா? ஏண்டா இங்க குடி, தோட்டத்து வீட்ல பொம்பளையா? திருந்தவே மாட்டியாடா நீ? இந்த பாரு, கல்யாணம் வரைக்கும் இதெல்லாம் நிறுத்தி வைடா. அவளை எங்கேயாவது போக சொல்லு. இத பாரு, கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் டார்ச்சர் ஆரம்பிச்சாலும் சரியா வராது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புள்ளைய நம்ப வச்சு சொத்தை கைப்பற்றணும். அதுக்கப்புறம் தான் உன் வேலையெல்லாம் காட்டணும். அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி. சரிங்க மச்சான். ஓ போடா. ஐயோ, இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள நம்ம மொத்த சந்தோஷத்தையும் ஒதுக்கி வைக்கணும் போலயே. சீக்கிரம் அந்த கல்யாணத்தை முடிச்சு சொத்தை வாங்கி கொடுத்துட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். டேய் விடுங்கடா, இவன் நம்ம பையன்தான்டா. சரி போ. சரிங்க சார். தம்பி ஒரு நிமிஷம், உன் போனை கொடு. அது அது எதுக்குங்க? அட சும்மா தான் கொடு. சரி இந்தாங்க. என்ன மாப்ள? இல்ல மாமா, காரணம் இருக்கு. தம்பி மூட்டை இறக்கலாம் வரல, காலையில கூலிக்கு வரும்போது முகத்துல துணியை கட்டு ஒருத்தர் வந்தார்ல. ஆமா, அது வேற யாரும் இல்ல, நம்ம சார் தான். அவங்கிட்ட குமார் மச்சான், இவங்கிட்ட சொக்கு மருமகன்னு சொல்லிருக்காரு. டேய் எதுக்கு நீ இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா வந்த? இருங்க மாமா, இப்ப தெரிஞ்சிடும். இங்க பாருங்க மச்சான். இத பாரு, கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் டார்ச்சர் ஆரம்பிச்சாலும் அது சரியா வராது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புள்ளைய நீ நம்ப வச்சு சொத்தை கைப்பற்றணும்.